உற்சாகத்திற்கும் சுறுசுறுப்பிற்கும் உள்ள தொடர்பை இன்று பார்ப்போம். ஒருத்தர் வேகமாக நடக்கிறாரு, வேகமாக எல்லா காரியத்தையும் செய்கிறாரு. அப்போ என்ன இது, நமக்கு அவரை பார்த்தோன்னே இந்த ஆள் ரொம்ப நல்ல மனிதராக இருக்காரே அப்படின்னு தோணுது. ஒரு ஃபைல் கேட்குறோம், அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வரும்போதே அப்படியே சோர்ந்து போய் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து வேண்டா வெறுப்பா டேபிளில் வச்சு அதை பிரிக்கிறதுக்கே ஒரு நேரம் பண்ணி அப்படி கொண்டு வரவனா எப்படி இருக்கும்? ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்றதுக்கு, அங்கே ஒரு பேரர் அப்படியே உற்சாகமாக எடுத்துகிட்டு வர தட்டை அப்படி அழகாக வைக்கிறாரு. பார்த்தோன்னே நமக்கு என்ன இது சந்தோஷமாக இருக்குது. சீக்கிரம் பொருள்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா, முதல்ல வந்து ஒரு இடத்துல ருசி இருக்கான்னு பார்க்குறாங்க. அடுத்தது என்னென்னா, நாம் ஆர்டர் பண்ணோடனே சீக்கிரம் கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸ்டார் ஹோட்டலில் இது இருக்காது, ஆனால் சாதாரண ஹோட்டல்லாம் ஏன்னா அவன் இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு பஸ்ஸை பிடிக்கணும், 20 நிமிஷத்தில் ஆஃபீஸ் போகணும், மடமடமன்னு சாப்பிட்டு போகணும். அப்போ சீக்கிரம் கொண்டு வராங்களா? ஆக சுறுசுறுப்போடு இருப்பவர்கள் உற்சாகத்துடன் இருக்கிறார்கள். இப்போ நாம் வந்து நம்மை விட சுறுசுறுப்பாக இருப்பவர்களை பார்த்தால் என்ன இது நமக்குள்ள, நாம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கோம், இந்த அளவுக்கு ஏன் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாகலாம், நம்மளும் வந்து 4 மணிக்கு எந்திரிச்சு வேலைகள்லாம் பார்க்கலாம், அவர் எப்படி இவ்வளவு காரியங்களை ஒரே நாளில் செய்கிறாரு, நாமளும் செய்யலாம் அப்படின்னு அந்த சுறுசுறுப்போடு யார் இருக்கிறார்களோ அவர்களை பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு நல்ல ஒரு உந்து சக்தி வருது. இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு காரியத்தை செஞ்சால் இந்த உலகமே அவர்கள் பின்னால் வருவதற்கு தயாராகி இருக்கிறது என்பதற்கு சுவாமி விவேகானந்தர் ஒரு சாட்சி. விவேகானந்தர் என்னன்னா, அவர் வந்து அப்படியே ஒரு சஞ்சரிக்கின்ற துறவியாக இருந்தார். அப்போ பல்வேறு பெயர்களை தாங்கி கொண்டு அவர் நடந்து வந்தார். அந்த துறவியாக இருக்கும்போது என்னென்னா, அவர் போன இடத்துல என்னன்னாக்க அவரை வந்து ஒரு குறியீடாக பார்த்தாங்க. என்னென்னா, ஒரு ஆன்மீகத்தின் குறியீடாக அவர் தெரிந்தார். அவர்கிட்ட அவ்வளவு எந்தூசியாசம், அவ்வளவு ஒரு சுறுசுறுப்பு. அந்த சுறுசுறுப்பை பார்த்த உடனே தான் அவர் யாரையெல்லாம் சந்தித்தாரோ அவர்களுக்குள் ஒரு உற்சாகம் ஏற்பட்டது, ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அப்போ தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் போகணும், அமெரிக்காவில் நடக்கிற ஆன்மீக மாநாட்டில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆக அந்த உற்சாகம், யாராவது ஒருவர் சுறுசுறுப்புடன் இயங்குவதை பார்த்தால் அந்த சுறுசுறுப்பு மற்றவர்களுக்கும் தொற்றிக் கொள்ளுகிறது, உற்சாகம் மற்றவர்களையும் பற்றி கொள்கிறது. ஒரு சின்ன விளம்பரத்தை பார்த்தேன். என்னென்னா, எல்லாரும் வெஹிக்கிளில் போயிட்டுருக்காங்க, திடீர்னு ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா எல்லாம் சுற்றி போகணும்னு. ஏன்னா ஒரு பெரிய மரம் மழையில் விழுந்துருது. மரம் விழுந்தவுடனே என்ன நினைப்பாங்க, மாநகராட்சி வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் மாநகராட்சி வரல, ஏன்னா அது விழுந்து ஒரு 10-15 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து டிராஃபிக் ஜாம் ஆகுது, சில கார்லாம் அங்கேயே இருக்குது, சில காருக்கு ஆட்டோ பஸ் எல்லாம் இந்தாண்ட திரும்புகிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஆட்டோவில் ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் பார்க்குறான், பார்த்தோன்னே அவன் என்ன பண்ணுறான், என்னடா இது அப்படின்ட்டு. இன்னும் அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய ஆட்டோவிலேருந்து எகிரி குதிச்சு நேராக போய் அவன் இந்த மரத்தை இப்படி தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்படி தூக்கிறதுக்கு அவன் பார்த்த உடனே வேறு ஒரு ஆள் வந்து கை கொடுக்குறாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தை பார்த்தா இன்னொரு ஆள் கை கொடுக்குறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கானவங்க வந்து அப்படி கை கொடுத்து அப்படி தூக்கி அந்த மரத்தை கொண்டு போய் அந்தாட போட்டுறாங்க. இதுதான் அந்த கார்ட்டூன் படம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு படம். ஏன்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒருவர் சுறுசுறுப்பை காட்டி ஒன்றை களைவதற்கு வந்தால் மற்றவர்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். யார் முன்னாடி வராங்க, அவங்க தான் தலைமை பண்பு. இங்கே தான் அந்த தலைமை பண்புங்கிறது ஒரு இனிஷியேட்டிவ். மகாத்மா காந்தி வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தை ஒருங்கிணைத்ததற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, அவர் வந்து எல்லாவற்றிலும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தார். அவர் எடுத்த உடனே என்னாச்சுன்னா, இளைஞர்கள் எல்லாம் அவர் பின்னால் வருவதற்கு தயாராக இருந்தார். இந்த உற்சாகத்தை உடல் உறுப்புகள் இல்லாத போது கூட சில பேர் கைவிடுவதில்லை என்பதற்கு ஒரு உதாரணத்தை பார்த்தேன். என் தந்தை ஒரு நாள் பேருந்தில் சென்றிருக்கார். இவர் நின்றுட்டு போயிட்டுருக்காரு. அப்போ வந்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு கர்ப்பிணி அம்மா வந்திருக்காங்க. வந்தவுடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, யாருமே இடம் கொடுக்கல, முழு நிறை மாத கர்ப்பிணி. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு இடம் கொடுக்குறாரு. கடைசியில் பஸ்ஸு போய் அந்த டெர்மினஸை ரீச் ஆன உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, இறங்கும்போது தான் கீழே வச்சிருந்த தன்னுடைய ஊன்றுகோலை எடுத்திருக்காரு. என்னன்னா, அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கக்க தண்டை வச்சிருக்காரு. ஏன்னா ஒரு கால் பாதி தான் இருக்கு. அதாவது அவருக்கு வந்து ஒரு கால் முழுமையாக
இயங்குகிறது, ஒரு கால் பாதி இருக்கிறது. அவர் கக்க தண்டத்தை வைத்துக் கொண்டுதான் நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர் எழுந்து இடம் கொடுத்திருக்கிறார். அதுக்கு காரணம் என்ன? அவருக்கு எவ்வளவு சுறுசுறுப்பு இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு உற்சாகம் இருந்திருக்க வேண்டும். அதை பார்த்த உடனே அந்த பேருந்தில் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்களாம் வெக்கி போயிட்டாங்க. ஆனால் அதை அவர் ஒரு பெரிய தியாகமாக நினைக்கல. இது என்னுடைய கடமை, பரவாயில்ல, நான் நிற்கிறேன் அப்படின்னு நிற்க முடியாத அந்த மனிதர் அரை மணி நேரம் நின்று கொண்டு பயணம் செய்திருக்கிறார். அந்த சுறுசுறுப்புங்கிறது தொய்வு ஏற்பட்டாலும் நாம் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், அது நம்மை தாக்காமல் சுற்றுப்புறத்திலேயே இருக்கிறவாறு பார்த்து கொள்வது. எல்லாருக்குமே துயரம் இருக்கு. ஆனால் அந்த துயரம் உள்ளே போய் தாக்குகிறதா அல்லது வெளியேயே இருக்கிறதா? இந்த துயரத்தை நம்ம என்னன்னா, ஒரு சூட்கேஸை மாதிரி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதை ஒரு செருப்பு மாதிரி அலுவலகத்துக்கு வெளியிலேயே கழட்டி விட்டு சூட்கேஸாக சுறுசுறுப்பை எடுத்து செல்ல வேண்டும். துயரத்தை எடுத்து செல்லக்கூடாது. ஆக சுறுசுறுப்போடு இயங்குபவர்களை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களோடு பணியாற்ற வேண்டும். நம்மை விட வேகமாக இயங்குபவர்களை பார்த்தால் நாம் இன்னும் வேகமாக இயங்க வேண்டும் என்று தோன்றும். நம்ம ரன்னிங் ரேஸ் யாரோட போகணும்? நல்ல வேகமாக ஓடுற பையனோட போகணும். அப்போ தான் நம்ம வேகமாக ஓடுவோம். எப்போவுமே நாம் தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பையனை தேர்ந்தெடுத்து நாம் முதலாவது எந்த பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் சுறுசுறுப்புடன் இருப்பவர்கள் தான் நமக்கு துணையாக இருக்க முடியும். சுறுசுறுப்புடன் இருப்பவர்கள் தான் நமக்கும் உற்சாகத்தை தர முடியும். தொய்வை நீக்க சுறுசுறுப்பே உதவும். துயரத்தை போக்க சுறுசுறுப்பே சாட்சியாக இருக்கும்.